திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களில் வட மாநிலத்தைச் சார்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. தமிழகத்தில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்களின் முழு விவரங்களையும் அரசிடம் பதிவு செய்து கண்காணிப்பு முறையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அதாவது இது குறித்து அண்ணாமலை கூறியுள்ளது: திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் தாக்குதலுக்குள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய வட மாநிலத்தைச் சார்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் குற்றங்களில் வட மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் தொடர்பிருப்பது அதிகரித்துள்ளது. இந்த ஜூன் மாதத்திலேயே சென்னையில் மூதாட்டியிடம் சங்கிலி பறிக்க முயன்ற ஒரு வட மாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் தாம்பரம் அருகே இளம் பெண்ணிடம் பாலியல் தொல்லை செய்த வழக்கு, திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய வழக்கு, சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையம் அருகே 61 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு, சென்னை வேளச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 15 வயது சிறுவன் உட்பட 3 வட மாநில தொழிலாளர்கள் கைது. சென்னை மதுரவாயல் பகுதியில் அதிகாலையில் வீட்டிற்கு வெளியே கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல் செய்த வழக்கு என தொடர்ந்து பல குற்றங்களில் வட மாநில இளைஞர்கள் கைது செய்யப்படுவது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. குற்றங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்வது பாராட்டத்தக்கது. ஆனால் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது தமிழக அரசு? பணி நிமித்தமாக பல மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் தமிழகத்திற்கு வருவதும், தமிழகத்தை சார்ந்தவர்கள் பல இடங்களுக்கு செல்வதும் இயற்கை. ஆனால் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் குறித்து சரியான விவரங்கள் அவர்களை பணியில் அமர்த்தும் ஒப்பந்ததாரர்களிடமோ அல்லது நிறுவன உரிமையாளர்களிடமோ இருக்கிறதா? இந்த விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படுகிறதா? இதனை முறைப்படுத்த வேண்டாமா? தமிழக அரசு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் வட மாநிலங்களைச் சார்ந்த எத்தனை தொழிலாளர்கள் எந்தெந்த நகரங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் சொந்த ஊர் உள்ளிட்ட விவரங்கள், தற்போதைய பணியிடங்கள் மற்றும் தங்குமிடம் என அனைத்து தகவலையும் வடமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும். இதனை தமிழக அரசும் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அந்த பதிவில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ள நிலையில் தமிழக பாஜகவை முழுமையாக மறுசீரமைக்க தேசிய தலைமை தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தலைமையை முற்றிலும் மாற்றுவதற்கான வேலைகளை பாஜக மேலிடம் முன்னெடுத்துள்ளதாக சொல்கின்றனர் தாமரை சொந்தங்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போனதில் கட்சிக்குள் பல கேள்விகளை எழுப்பியது. தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் பிரச்சாரம் மேற்கொண்ட போதிலும் தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. இதனால் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து தேசிய தலைமையும் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருப்பது தமிழக பாஜகவுக்கு கூடுதல் சவாலாக மாறியுள்ளது.